ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, சண்டே மினி விலாக் தான். எங்கள் வீட்டில் சண்டே எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலைல எழுந்திரிச்சுமே சூடாக ஒரு கப் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேனால எழுந்திரிச்சதே லேட்டு தான். என்னோடய பையனுக்கு லீவு, ஸோ அவனால் பாட்டை போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அவனை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சரி அடுத்து என்ன சமைக்கலாம், லஞ்சு சமைக்கலான்னு வந்தேன். இன்றைக்கி சண்டேனால எங்கள் வீட்டில் மீன் தான். ஸோ மீன் குழம்புக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டேனால எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஸ்பெஷல் லஞ்ச் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான். மீன் குழம்பு நான் வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெசிபி அடுத்த வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மீன் ஃப்ரை உண்மையாகவே நான் பண்ணுற மீன் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா உதிரி, அதாவது கீழே உதிராமல் பேனில் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மீனை நான் திருப்பி போட்டால் கூட அது பேனில் ஒட்டாது. நான் எப்படி இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன போட்டேன் அப்படின்றத என்னோடய வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவில் போய் ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் ஃப்ரை தான். எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வார சந்தை இருக்கும். அதனால் எங்கள் ஊர் சந்தைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பைனாப்பிள் 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாய்க்கு. பைனாப்பிள் ஒரு பழம் 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாய்க்கு. பப்பாளி கிலோ 30 ரூபா. அம்மா பப்பாளி கிலோ 30 ரூபா. அரை கிலோ 30 ரூபா, 40 ரூபாய்க்கு. அரை கிலோ 30 ரூபா, 40 ரூபாய்க்கு. அவ்வளோதான், சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா, நாங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட் தான். போடி நாயக்கனூர் எங்கள் ஊர். இந்த வார சந்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யார் யாரெல்லாம் போடியில் இருக்கவங்க இந்த சந்தைக்கு போயிருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சந்தைக்கு போயிட்டு இருக்க காய்கறியெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்ருந்தேன். என்ன காய் வாங்கினேன், அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஊர் சந்தையில் என்ன காய் கிடைக்கும், நான் வாங்கின ரேட்டெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சந்தைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். பரவாயில்லாத ரேட்டா இல்லை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா அப்படின்றதும் நீங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காய் மட்டும் இல்லை, எல்லா பழங்களுமே அங்கே கிடைக்கும். பழங்கள் மட்டும் இல்லை, அப்பளத்துலேருந்து கருவாடுலேருந்து எல்லாமே விற்பாங்க. பாக்கெட் 10 ரூபா அப்படின்னு தான் போட்டு விற்பாங்க. சரி, நான் என்னென்ன வாங்கினேன் எவ்வளோ விலைன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நேந்திர வாழைப்பழம் கிலோ 50 ரூபா, கிரேப்ஸ் கிலோ 40 ரூபா, அரை கிலோ 40 ரூபா, பப்பாளி பழம் 1 கிலோ 40 ரூபா, இந்த மாம்பழம் அரை கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன், கொய்யாப்பழமும் அரை கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன், தக்காளி 2 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன், முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் 20 ரூபான்னு வாங்கினேன். இந்த கப்பக்கிழங்கு கிலோ 30 ரூபா தான். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு அரை கிலோ 20 ரூபான்னு வாங்கினேன். கத்திரிக்காய் 20 ரூபா தான். பாவக்காய் 20 ரூபா தான். இந்த மாங்காவும் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இஞ்சி 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபான்னு வாங்கினேன். இந்த 8 தேங்காயும் 80 ரூபான்னு 100 ரூபான்னு வாங்கினேன். பீட்ரூட்டு 20 ரூபான்னு வாங்கினேன். பல்லாரி வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். பூண்டு அரை கிலோ 80 ரூபான்னு வாங்கினேன். ரேட்லாம் பரவாயில்லன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.